வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலண்ட். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பார்ட்டிக்கு நிறைய என்ட்ரிஸ் கிரியேட் பண்ணிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் என்ட்ரிஸ் நம்ம நிறைய இது கிரியேட் பண்ணிருப்போம் அப்படின்னா, நம்ம அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ல இருந்துட்டே அவங்களோட எல்லா பில்ஸுக்கும் எப்படி பேமெண்ட் என்ட்ரி ஒரே ஷாட்லயே கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலி ஸ்கிரீன்ல இருந்துட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் லெட்ஜர் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கிறேன். சோ இதுல மணி ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி நான் ஓபன் பண்ணிக்கிறேன். சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 3 பில் இருக்கு. டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 25,200 rupees இருக்கு. சோ இப்போ இந்த மூணு பில்லுக்குமே சேர்ந்து நம்ம அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மூணு என்ட்ரியுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பேஸ் பார் கொடுத்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பில் செலக்டட் ஃபார் அப்படிங்கிற காலம்ல பாத்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் உங்களுக்கு வியூ ஆகும் 25,200 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல உங்களுக்கு செட்டில் பில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பில் செட்டில்மெண்ட் அப்படின்னு வந்துடும். ஃபார் மணி ஸ்டோர் அமௌண்ட் அமௌண்ட் வந்துடும். ஸோ வவுச்சர் டேட் நம்ம என்ன டேட் கொடுக்குறோமோ அந்த டேட்டை இங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட் அக்கௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா கேஷ் இல்ல பேங்க் லெட்ஜர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பாத்தீங்கன்னா கேஷ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நரேஷன் நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் அமௌண்ட் பெய்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். ஜஸ்ட் இந்த ஸ்கிரீனை அக்செப்ட் பண்ணிடுங்க. ஸோ அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு பேமெண்ட் வவுச்சர் ஸ்கிரீன் வந்துடும். ஸோ இதுல இருந்துட்டு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா டீடைல்ஸுமே நமக்கு ஃபில் ஆயிரும். ஜஸ்ட் நம்ம இந்த ஸ்கிரீனை அக்செப்ட் பண்ண போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா நம்ம அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ல இருந்துட்டே அந்த பார்ட்டிக்கு எகேன்ஸ்டா உண்டான பேமெண்ட் என்ட்ரிஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.